என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் இந்த தாயானவள் என்னைக் கண்டால் உடனடியாக என்னுடைய நெற்றி பொட்டை நீ தொட்டுவிடு. ஏனென்றால் இன்று உனக்கு கிடைக்கப் போவது சாதாரண வாக்கு கிடையாது. இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்ற உண்மையான வாக்கு. அதனால் என் பிள்ளை, இன்றைய நாளில் இந்த அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் அவ்வப்பொழுது உன்னுடைய மனதில் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்பதனை எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளைக்கு சில விஷயங்களின் மீது நாட்டம் அதிகமாகி விடுகின்றது. நமக்கு இது வேண்டும், நமக்கு இது நடக்கும், நம் வாழ்க்கையில் இது நமக்கு உறுதியான விஷயத்தை கொடுக்கும் என்பது போன்ற எண்ணங்களை உனக்குள் கொடுத்து விடுகின்றது. அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக்கி கொடுக்கத்தான் உன் வராகி அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமி நாளில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகப் போகின்றது. உச்சத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாத நிலைக்கு திரும்ப வரப்போகின்றது. நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இனி உனக்கானதாக மாறப்போகின்றது. எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் புரட்டி போட்டதோ, எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்ததோ, அந்த விஷயங்கள் எல்லாமும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகின்றது. எத்தனையோ சூழ்ச்சிகளை எல்லாம் இந்த வாழ்க்கை செய்திருந்தாலும் என் பிள்ளையே, அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடத்தான் போகின்றாய். என் தங்கமே, சில நேரங்களில் உன்னுடைய மனதிற்குள் நமக்கு இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகி இருக்கலாம். இனி நடக்காது போல என்று கூட என் பிள்ளை நினைத்து அதிலிருந்து ஒதுங்க எண்ணி இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் உன்னை எண்ண விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் நிச்சயமானதாக உன் கைகளில் கிடைக்கும் என்கின்ற உறுதியினை இந்த வராகி உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். நம்பிக்கை வாழ்க்கையை உருவாக்கும். தன் நம்பிக்கை வாழ்க்கை முழுமையையும் உன்னிடத்தில் கொடுக்கும். இதைத்தான் என் பிள்ளை இப்பொழுது நீ செய்ய வேண்டும் என்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமும் நீங்கி, என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி, நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்ணார காண வேண்டும். உனக்கிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே எதனால் வந்தது என்பதனை தெரிந்து கொண்டு இனி நீ அனுபவிக்கப் போகின்ற சந்தோஷங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். என் பிள்ளையே, கஷ்டங்களை எல்லாம் கடந்து வர வேண்டிய நேரம், நீ பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வர வேண்டிய நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இந்த தேய்பிறை அஷ்டமி நேரம். என் பிள்ளையே, உன் மனது எதையெல்லாம் தவறாக சிந்திக்கின்றதோ, உன்னுடைய மனது எதையெல்லாம் தேவையில்லை என்று உன்னிடத்தில் சொல்கின்றதோ, அதையெல்லாம் முதலில் நீ விட்டுவிடு. சரியான விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் சரியான விஷயங்களை கொடுக்கும். சரியானவை ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதொரு எண்ணங்களை கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனையையும் நீ நிச்சயமாக தரமானதாக பெற்றுக்கொள்ள போகின்றாய். இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதுவெல்லாம் உன்னை வந்து சேராமல் வேறெங்கும் சென்றுவிட முடியாது. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய வேண்டாம். யார் நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்க வேண்டாம். என் பிள்ளையே, நீ மன உறுதியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களுமே உன்னை தேடி வந்து விடத்தான் செய்யும் என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நல்ல நேரம் என்றால் என்ன? உன் மனது எண்ணுகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக இருந்து விட்டாலே நல்ல நேரம் பின்னாலேயே ஆரம்பித்துவிடும். என் தங்கமே, நற்ற நேரங்களில் எல்லாம் என் குழந்தை நீ செய்கின்ற விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை அதிகமாக செலுத்தினாலே நீ அதில் இருக்கின்ற பலன்களை எல்லாம் அடைந்து விடுவாய். ஒவ்வொரு முறையும் நீயும் யோசிக்கின்றாய், ஒவ்வொரு முறையும் நீயும் சிந்திக்கின்றாய், நமக்கு நடப்பது எல்லாம் நன்மையாக இருந்து விடாதா?
இன்று நமக்கு வெற்றி கிடைத்து விடாதா என்று யாரோ ஒருவர் செய்கின்ற சிலவிதமான சூழ்ச்சிகளினால் என் பிள்ளை ஒவ்வொரு முறையும் தனக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை பெறாமல் நீ பின்தங்கி விடுகின்றாய். எந்த நேரத்தில்தான் நம் வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ தனியாக அமர்ந்து யோசிக்க தொடங்கி விடுகின்றாய். அப்படியானால் என் பிள்ளைக்கு நடக்கப் போவது உறுதியானால் எப்பொழுது என்று மட்டும்தான் தெரியவில்லை. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த வாக்குறுதிகளை எல்லாம் சரியாக நீ பின்பற்றி இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ விரும்பினால் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற சில சந்தோஷங்களையும் நான் சொல்வது போல நீ அனுபவிக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஆரம்பத்திலேயே ஒருவர் இதை செய்யாதே என்று சொல்லிவிட்டார் என்றால் அந்த ஒரு நொடி நிச்சயமாக நீ சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்பிக்கும் பொழுதே ஒருவர் சொல்கிறார் என்றால் ஒருவேளை உன்னுடைய நலம் விரும்பியாக கூட அவர்கள் இருக்கலாம் அல்லவா? சற்று சிந்தித்துவிட்டு அதன் பிறகு இதை செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துவிட்டு அதை நீ செய்ய தொடங்கு. அதே நேரத்தில் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் செய்கின்ற விஷயங்களினால் உன்னுடைய மனது உடைந்து போகிறது அல்லது அவர்களின் வார்த்தைகள் நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை உனக்கு தடுத்து நிறுத்துகிறது என்றால் அந்த நேரத்தில் அவர்களின் வார்த்தைகளை ஒருபொழுதும் நீ மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இப்பொழுது ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஒருவரின் மீது அன்பு கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதை நடத்த விடாமல் இடையில் இருப்பவர்கள் தடுக்கிறார்கள் என்றால் அந்த நேரம் உன்னுடைய உறுதியை ஒரு நாளும் நீ இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஒருவருக்கு நீ நம்பிக்கை கொடுத்திருக்கின்றாய். ஒருவரின் மனதில் ஆசைகளை வளர்த்திருக்கின்றாய். அப்படியானால் என் பிள்ளை, அந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் அவர்களின் மனதினை காயப்படுத்திவிடக்கூடாது. உன் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நீ பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக நீ கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை இதுபோன்று வேடிக்கை பார்த்தார்களோ, நீ இந்த வாழ்க்கையை அடைந்து விடக்கூடாது என்று பிரச்சனைகளை இழுத்து விட்டார்களோ, அவர்கள் முன்னிலையில் இதுதான் என் வாழ்க்கை, இவர்களோடுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? ஒருவரின் மீது ஆசைப்படுவது ஒன்றும் அத்தனை பெரிய காரியம் அல்ல. காலம் முழுவதும் அதே அன்போடு தொடர்ந்து இருப்பதுதான் இங்கே விஷயம். என் பிள்ளையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவருக்கு நீ கொடுத்த வாக்கில் இருந்து தவறாதே. நான் தான் வாழ்க்கை என்று நீ சொல்லும் பொழுது அதை சில நாட்களிலேயே இப்படியெல்லாம் இல்லை என்று நீ சொல்லிவிட்டாய் என்றால் நிச்சயமாக அது எந்த அளவிற்கு அவர்களை ரணப்படுத்தும் என்று சற்று சிந்தித்துப்பார். இன்றிருக்கின்ற குழந்தைகளை நிறைய பேரை நான் பார்க்கின்றேன். ஆசை வார்த்தைகளை சொல்கின்றார்கள், நல்லபடியாக பேசி பழகுகின்றார்கள். ஏதேனும் வாழ்க்கையில் சிறு விஷயங்கள் அவர்கள் மனதிற்கு நெருடலை ஏற்படுத்தி விட்டால் கூட எதை பற்றியும் சிந்திக்காமல் இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு சிறு துளி அளவும் எண்ணாமல் சட்டென்று எதுவும் இல்லை என்று சொல்லி ஒதுங்கி விடுகின்றார்கள். என் பிள்ளையே, இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த வாழ்க்கையில் வந்ததற்கு என்ன காரணம் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நாம் இது போன்று ஒரு சாதாரணமான காரியங்களுக்காகவெல்லாம் விட்டு விடுகின்றோமே என்கின்ற எண்ணம் வேண்டும். எவ்வளவுதான் நாளை நீ வேறு ஒருவருடன் வாழ்ந்தாலும் இந்த எண்ணங்கள் ஏதோ ஒரு மூலையில் உன்னை தட்டி கொண்டேதான் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஏமாற்றத்தை நீ சந்தித்தாயானால் அதை நீ நிச்சயமாக மறந்து விடுவாய். வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று எண்ணுவாய். ஆனால் நீ ஒருவரை ஏமாற்றி இருந்தால் காலம் முழுவதும் அது உனக்கு மறக்காது. அந்த துரோகம், அவர்களுக்கு நீ கொடுத்த வலிகளும் வேதனைகளும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் ஏமாற்றத்தை தாங்கி உன் முன்னால் வாழ்ந்து காட்ட துடித்து நடந்த அத்தனையையும் மறந்துவிட்டு நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவார்கள். இதுதான் இங்கிருக்கின்ற உண்மையான நிலவரம். இதை புரிந்து கொள்ளாமல் தான் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் இந்த தவறை எளிதாக செய்து விடுகின்றார்கள். என் தங்கமே,
ஒன்றின் மீது ஆசைப்பட்டால் அதுதான் வாழ்க்கை, இதுதான் உறுதி என்ற உத்திரவாதத்தோடு அதன் மீது ஆசைப்படு. எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் இதிலிருந்து நாம் மீளக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு செய். சரியோ தவறோ செய்வதற்கு முன்பு யோசிக்க வேண்டும். செய்த பிறகு எதையும் யோசிக்க கூடாது. ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அடைய இந்த அம்மா உறுதுணையாக நிற்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.